அனைவருக்கும் வணக்கம். வடமதுரை பேரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் என்ற வகையில் இந்த தீபாவளி திருநாளுக்கு அனைவருக்கும் வாழ்த்து சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு அரசின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ர. சக்கரபாணி அவர்களும், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா IPR அவர்களும், பழனி சட்டமன்ற உறுப்பினர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் IP செந்தில்குமார் அவர்களும், நமது திராவிட மாடல் அரசின் பேரரசர், தமிழ்நாடு அரசின் முதல்வர், கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர்களின் கூற்றான எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த நிலைப்பாட்டின்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டன் முதல் மேல்மட்ட நிர்வாகிகள் வரை அனைவருக்கும் தீபாவளி பரிசை தலைமை கழகம், மாவட்ட கழகம் வழங்கியது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த பண்டிகை காலங்களில் இனிப்பு தீபாவளி பரிசுகளை வழங்க வேண்டும் என்று எங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறியதன் விளைவாக இன்றைக்கு வடமதுரையில் பேரூராட்சி பகுதியில் இருக்கிற 15 வார்டுகள், 16 பூத்துகளில் உள்ள கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுதாரர்கள் அனைவருக்கும் வடமதுரை பேரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் இனிப்புகளை வழங்கி மக்களும் மகிழ்ச்சியாக இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வழங்கியிருக்கிறோம். பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததிலிருந்து நமது நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு கழக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் தளபதியார் அவர்களின் தலைமையின் கீழ் தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்கிறது. மண், மொழி, மானம் காக்கும் பொருட்டு ஓரணியில் தமிழ்நாடு திரண்டு இன்றைக்கு 2,50,00,000 உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் பெரும் மகிழ்ச்சியில் இந்த ஆட்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் உரிமைத்தொகை, விடியல் பயணம் போன்ற பெண்களுக்கு சாதகமான அந்த திட்டங்களில் பயன்பெற்ற பெண்கள் இன்னும் 30 ஆண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சிக்கும் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்ற அந்த நிலைப்பாட்டோடு இன்று பெருமகிழ்ச்சியில் பெண்கள் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெண்கள் முன்னேற்றத்திற்கு இந்த அரசு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதே போல சுகாதாரம், அதே போல கல்வி போன்ற அந்த அத்தியாவசிய தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு கல்வித்துறையிலே சாதனை படைத்து பொருளாதாரத்திலே இன்றைக்கு இந்தியாவில் இருக்கும் மாநிலங்களெல்லாம் முதன்மை மாநிலமாக இரட்டை இலக்க அந்த வளர்ச்சியை அடைந்து நமது தமிழ்நாடு